அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? 2 நாட்களுக்கு முன்பு ஆளுநர் கையால பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து டிராமா போட்டிருப்பாங்க. அவருடைய கணவர் கோலிராஜன் அப்படிங்கிறவர் 1.5 கோடி ரூபாய், அதாவது ஒரு சர்ச்சுக்கு கொடுத்த, தமிழக அரசாங்கம் கொடுத்த 1.5 கோடி ரூபாய் சுருட்டி விட்டதாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஒரு கிறிஸ்துவ நபர் தற்போது வீடியோ வெளியிட்டு தெரிவிக்க விட்டிருக்காரு. இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கட்சி என்று கிறிஸ்தவ மதத்தினுடைய சில போதகர்கள் தவறான ஒரு கருத்தை அப்பாவி கிறிஸ்தவ மக்களிடத்திலே சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முன்னாள் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்து கொண்டு 740 மாணவிகளுக்கு நேரடியாக பட்டம் வழங்கினார்கள். இதில் ஒரே ஒரு மாணவி, நாகர்கோவில் ஜூன் ஜோசப் என்ற ஒரு மாணவி, ஆளுநர் கைகளினால் நான் பட்டம் வாங்க விரும்பவில்லை, ஏனென்றால் ஆளுநர் அவர்கள் தமிழகத்திற்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் தமிழனுக்கு எதிராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் எனக்கு அவருடைய கைகளினால் பட்டம் வாங்க விருப்பமில்லை, நான் வாங்கவில்லை என்று ஆளுநரை உதாசனப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள். சென்றது மட்டுமல்ல, பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து அதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வைரலை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஜூன் ஜோசப்புடைய கணவர் யார், இவர் எதற்காக இப்படி செய்தார் என்பதையெல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜூன் ஜோசப்புடைய கணவர் நாகர்கோவில் நகரத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் என்றும் இவர்தான் தன்னுடைய மனைவியை இப்படி பேச செய்தார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாகர்கோவிலே கோட்டாரில் அமர்ந்திருக்கின்ற உலக புகழ்பெற்ற பேராலயமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, கிறிஸ்துவ மக்களால் பெரிதும் போற்றி புகழப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற புனித சவேரியார் பேராலயத்திற்கு தமிழக அரசு 2,2 ரூபாய் பராமரிப்பு பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் 1,4 ரூபாயை தமிழக அரசு முன்பணமாக முதற்கட்டமாக புனித சவேரியார் பேராலயத்தினுடைய பராமரிப்பு பணிக்கு வழங்கியிருக்கிறது. இதில் இந்த ஜூன் ஜோசப்புடைய கணவர் ராஜன் அவர்கள் முறைகேடு செய்து பராமரிப்பு பணியை சரியாக செய்யாமல் இந்த பணத்தை கையாளல் செய்திருக்கின்றார்கள், முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கும், கிறிஸ்தவ கோயில்களில் பராமரிப்பு பணிக்கு செலவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற செலவுகளை யாரும் கேட்பதற்கு அனுமதி கிடையாது, எப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கூட தவறான முறையில கிறிஸ்துவ மக்கள்கிட்ட சொல்லலாம். உண்மையிலேயே கிறிஸ்துவ ஆலயங்களில் காணிக்கையாக வருகின்ற பொருட்கள், நன்கொடையாக வருகின்ற பணங்கள் எதையுமே அரசுக்கு யாரும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழக அரசு இந்த பணத்தை கோட்டார் சவேரியார் ஆலயத்துக்கு கொடுத்திருக்கு. தமிழக அரசு கொடுத்த பணம் என்பது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று அனைத்து சமய மக்களும் கொடுத்த வரி பணத்தில் இருந்து இன்றைக்கு இந்த கோட்டார் சவேரியார் ஆலயத்திற்கு தமிழக அரசு பராமரிப்பு பணிக்காக நிதி ஒதுக்கியிருக்கு. அதனாலதான் அரசுடைய பணம் என்பதனால்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இதில் முறைகள் நடந்திருக்கு, இதை கண்டுபிடிக்கணும், இது முறைகள் நடந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பது, அதுதான் விஷயமே இருக்கு. இந்த அண்ணாமலை குற்றச்சாட்டை உண்மையிலே சரியா அல்லது தவறா? அதே மாதிரி ராஜன் அவர்கள், அதாவது நாகர்கோவில் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலர் ராஜன் அவர்கள் இந்த பணத்தில் கையாளல் செய்திருக்கிறார்களா இல்லையா, இதை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கோட்டார் சவேரியார் பேராலயத்தினுடைய பங்கு தந்தைக்கும் பேராலய அதிபர் தந்தைக்கும் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களுக்கும் கடமை இருக்கிறது. ஏனென்றால் இது தமிழக அரசுடைய பணம், தமிழக மக்களால் கேள்வி கேட்கப்படுகிறது இன்றைக்கு. அதனால் சொல்ல வேண்டிய கடமை இன்றைக்கு மறை மாவட்டத்துக்கு இருக்கு,
அதே மாதிரி கோட்டார் சவேரியார் பேராலயத்துடைய பங்கு தந்தைக்கும் பொறுப்பு இருக்கு. உண்மை நிலையை இவர்கள் சொன்னால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது தவறான செய்தியா உண்மையான செய்தியா என்ற ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் தீர்வதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன். நான் இதை பதிவு செய்வதற்கு கூட நானும் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அங்கத்தினர் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆயவர்களுக்கும் அங்குள்ள பங்கு தந்தை அவர்களுக்கும் இதை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்போதுதான் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு குழப்பம், ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாம் விலகும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து இதில் எது உண்மை எது தவறு என்பதை கோட்டார் மறை மாவட்டமும் கோட்டார் சவேரியார் பேராலயத்துடைய பங்கு தந்தையும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வெளிப்படையாக செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.